ஒரு சிறு பகுதியை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி ஜெபிக்க போகிறேன். யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எல்லாரும் வேகமாக திருப்புங்க. யோசுவா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஸ்க்ரீனில் நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. மறுபடியும் வாசிக்கிறேன். அந்த வசனத்தின் பிந்திய பகுதியை பாருங்க. தேசம் அவர்கள் வசமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. என்ன தேசம்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை வாக்கு பண்ணினார். அவர்கள் அதற்கு முன்பு 420 ஆண்டுகள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. நீங்கள் யாத்ராகம புஸ்தகத்தில் நீங்கள் அதை வாசிக்க முடியும். உங்களை நான் இந்த அடிமைத்தன தேசத்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இது ஒரு எளிதான காரியம் அல்ல. நல்லா கவனிங்க. இந்தியாவில் நான் வசிக்கிறோம். இந்தியாவில் நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீங்கன்னு வைங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த தேசத்திலிருந்து உங்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு சீனா தேசத்தை தருவேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்க. அப்போ இந்திய தேசத்திலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் போய் அந்த சீன தேசத்தை சுதந்திரித்து கொள்வது லேசான ஒரு காரியம் அல்ல. அப்படி தானே? ஒரு கடினமான காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேசம் உங்களுக்கு நான் தருவேன். உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். உபாகமம் 1:8, இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்களுக்கும் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை என்ன செய்யுங்க? சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அவங்க போய் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளணும். இப்போ வேதம் சொல்லுகிறது யோசுவா 18:1 தேசம் அவர்கள் வசமாய் மாறிட்டு. கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு பெரிய தேசத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? உலக ஜனத்தொகையில் பிரைஸ் தி லார்ட் முதல் இடத்தில் இந்தியா ஆமென் வெற்றி கோப்பையை பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 2வது இடத்தில் தான் நாம் இருந்தோம். சீனாவை பீட் பண்ணி ஜனத்தொகையில் முதல் இடத்துக்கு வந்து விட்டோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேசத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். இதில் ஏராளமான மொழி பேசுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறோம், கர்நாடகாவில் கன்னடம் பேசுகிறாங்க, ஆந்திராவில் தெலுங்கு பேசுகிறாங்க, வட மாநிலங்களில் பொதுவாக இந்தி மொழி பேசப்படுகிறது. ஒவ்வொரு ஒரிசாவில் ஒரியா இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் மொழிகள் இருக்கிறது. எழுத்துக்கள் கூட இல்லாத மொழிகளை பேசுகிற ஜனங்கள் கூட நிறைந்த ஒரு நாடு நம்முடைய நாடு. அரசாங்கம் இதில் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் எவ்வளோ பேர்னு சொல்கிறாங்க? ஒரு 3% வச்சுக்கோங்க. ஒருவேளை சிலர் கெசட்டில் அவங்க பேரை மாற்றாமல் இருந்தால் கூட தேசம் முழுவதும் ரகசிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு 10% வைங்க. இந்தியாவின் ஜனத்தொகையில் இன்றைக்கு 144 கோடி ஜனங்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. இதில் ஒரு 10% ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தா கூட இன்னும் எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே வரணும்? 90% ஜனங்கள் வரணும்.
அப்போது எத்தனை கோடி ஜனங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்து ஒரு அன்பான தேவன், ஒரு மெய் தேவன், அவர்தான் நித்திய ஜீவன், அவர்தான் அவங்க கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியும் என்பதை அறிய வேண்டியது இருக்குது. அப்படி தானே இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வாக்கு பண்ணினார், அந்த தேசம் அவர்கள் வசமாயிற்று. இன்றைக்கு நான் இங்கு வந்திருக்கிற வாலிபர் முகாமில் வாலிபர்கள் வாலிப தங்கச்சிமாருக்கு சொல்கிறேன், நீங்கள் தேசத்தை குறித்த ஒரு பாரம் உங்களுக்கு இருக்குமானால் இந்த தேசத்தை நம்மை கொண்டு ஆண்டவர் சந்திப்பார், நம்மை கொண்டு ரட்சிப்பார், நம்மை கொண்டு நம்முடைய இந்திய நாடு நம்முடைய நாடு, நாம் இந்தியர்கள், இந்திய தேசத்தின் பிரஜா உரிமை நமக்கு இருக்கிறது. நம்முடைய தேசத்துக்காக பாரப்படுவதும், நம்முடைய தேச ஜனங்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வதும், அவங்க நம்ம கூட எல்லாரும் 144 கோடி ஜனங்களும் இயேசு வரும்போது மறுரூபமாகி கர்த்தரை சந்தித்தால் எவ்வளவு சந்தோஷம் இல்லை, எவ்வளவு சந்தோஷம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இன்னும் 90% ஜனங்கள், ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் நீங்கள் சொன்னபடி உம்முடைய வசம் ஆயிற்று ஆண்டவரே. ஒரு தேசத்தில் எங்களை வச்சிருக்கிறீங்க, ஒரு 10% ஜனங்கள் உம்மை அறிஞ்சிருந்தா கூட இன்னும் 90% ஜனங்கள் உம்மை அறிவதற்கு நான் என்ன செய்யணுமோ, வாலிப பருவத்தில் இருக்கிற வாலிபனாகிய நான், வாலிப மகளாகிய நான், இந்த முகாமுக்கு வந்திருக்கிற நான் என்ன செய்யணுமோ, என் தேசத்துக்குரிய இரத்த பலியை என்னிடத்துல தான் கர்த்தர் கேட்பார். உங்களுக்கு தெரியுமா? எத்தனை தம்பிக்கு அது தெரியும்? எத்தனை தங்கச்சிக்கு தெரியும்? நம்முடைய தலைமுறையில் இந்தியாவில் இயேசுவை அறியாமல் ஒருத்தர் மரிச்சா எவ்வளோ பேர் மரிக்கிறாங்க தெரியுங்களா இந்தியாவில்? ஆமென். ஒரு நிமிஷத்தில் 17 பேர் இயேசு இல்லாமல் மரிக்கிறாங்க. ஒரு நிமிஷத்தில். இந்த முகாமுக்கு சிலர் காலையிலேயே வந்துட்டீங்க, 8:30 மணிக்கு வந்திருப்பீங்க, 9 மணிக்கு வந்திருப்பீங்க. இப்போ சரியாக மணி 4 மணியை நெருங்க போகிறது. கிட்டத்தட்ட எத்தனை நிமிடம் இருந்திருக்கிறோம்ல? இந்த நிமிடத்தில் எத்தனை இந்தியர்கள் இயேசு இல்லாமல் மரிச்சிருப்பாங்க யோசிங்க. யமயம் முதல் குமரி வரை, இங்கே குஜராத்தில் இருந்து அருணாச்சல பிரதேசம் வரை எத்தனை பேர் இயேசு இல்லாமல் மரிச்சிருப்பாங்க ஆண்டவரே. அப்போது இந்த இரத்த பலி என்னிடத்தில் நீ என்ன செய்தாய் மகனே, வாலிபனே நீ என்ன செய்தாய், உன் வாலிப பலனை வைத்து நீ என்ன செய்தாய், வாலிப மகளே நீ எனக்காக என்ன செய்தாய், உனக்காக இந்த உலகத்தில் வாலிப நாட்களில் வந்து 33.5 வயதில் என் ரத்தமெல்லாம் சிந்தி ஜீவனை கொடுத்தேனே, உனக்காக நான் ஜீவனை கொடுத்தேனே, உன் தேச ஜனங்களுக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே என் தேசத்தை குறித்த பாரத்தை எனக்கு தாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவருடைய ஜெபம் என்ன தெரியுங்களா? சூரிய உதயம் ஆகும்போது தன் தேசத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவாராம். நேர் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுவாராம். எல்லா ஜனங்களுக்கும் தெரியுமா, எங்கள் தேசத்துக்காக சூரியன் வெளிச்சம் அப்படி வரும்போது முழங்காலில் நிற்கிற ஒரு மனுஷன்னா ஜான் நாக்ஸ். எல்லாருக்கும் தெரியுமா? அவர் கேட்டாரா, இந்த ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும், ஸ்காட்லாந்தை எனக்கு தாரா. அதான் அவருடைய ஜெபம். அவர் எனக்கு பணம் தாங்க ஏசப்பா, எனக்கு சாப்பாடு தாங்க, எனக்கு பொன்னும் பொருளும் தாங்க, வீடு வாசல்கள் தாங்க, இதெல்லாம் அவருடைய ஜெபம். என் தேசத்தை எனக்கு தாரும். ஆண்டவர் அவருடைய பல நாள் ஜெபத்தை கேட்டு ஸ்காட்லாந்து தேசம் சந்திக்கப்பட ஒரு ஜான் நாக்ஸை கர்த்தர் பயன்படுத்தினாராம். ஏன் நான் உங்களை பார்த்து கேட்குறேன் தெரியுங்களா? இங்கே ஒரு 100 பேரோ அல்லது 100க்கு மேலே நீங்கள் இங்கே இருக்கலாம். உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த முகாமில் வந்திருக்கிற தம்பி தங்கச்சி இந்த தேசத்துக்காக ஒரு பாரம் பெற்று நீங்கள் செல்வீங்கன்னா உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். யாருக்கு தெரியும்? இங்கே இருக்கிற இந்த முதல் வரிசையில் இருக்கிற ஒரு தங்கச்சியை கொண்டு இந்த தேசத்தை கர்த்தர் அசைக்க முடியும். இந்த முதல் வரிசையில் இருக்கிற ஒரு தம்பியை கர்த்தர் பலப்படுத்தி இந்த தேசத்தின் அசைவுக்கு கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஒரு சார்லஸ் ஃபின்னியை போல, ஒரு ட்ரீஎல் மூடியை போல
ஒரு ஆஸ்பானை போல உங்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். தேசத்தின் அசைவுக்கு தேவன் பயன்படுத்தும் வாலிபனாக, வாலிப மகளாக நீங்க மாற முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு அலையிலையா சொல்லுங்க, அலையிலோயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 18 யோசுவா 18:1 வாசித்தோம். தேசம் அவர்கள் வசமாயிற்று. எப்படி அந்த வசமாகும், அதை தான் நான் சொல்ல போறேன். ஒரு வசனம் வாசிங்க. 2ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறான், என்னை கேளும், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் நான் கொடுப்பேன். நல்லா கவனிங்க. என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணுமா? என்னை கேளும். என்னை கேளும் அப்படின்னா என்ன? ஜெபம் பண்ணா வாலிபனாகிய, வாலிப மகளாகிய நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணா உங்க ஜெபத்தை கேட்டு, இந்தியாவை எனக்கு தாரும், என் தேசம் உமது இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும், என் தேசத்தின் 144 கோடி ஜனங்களும் ஆண்டவருடைய அன்புக்குள் வர வேண்டும், என் ஜனம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், என் ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நீங்க முழங்கால் படியிட்டு இந்தியாவுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்தியாவை கர்த்தர் சந்திப்பார். ஒரு அலையிலையா சொல்லுங்க, அலையிலோயா. ஆமென். ஜான் ஹைட் என்கிற ஒரு தேவ மனுஷனை நான் வாசித்தேன். இவர் ஒரு மேடையில் நின்று பிரசங்கம் பண்றவர் அல்ல. அவர் ஜெப அறையில் 10 மணி நேரம் 15 மணி நேரம் ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாராம். அப்படி அவர் ஜெபம் பண்ணும்போது என்ன காரியத்தை கேட்குறாரோ அதை அன்றைக்கு கத்த செய்வாராம். இன்றைக்கு எனக்கு ஒரு 100 ஆத்துமா வேணும், இல்லைன்னா இங்கே ஒரு குருசேட் நடக்க போகுது, அதில் வர்ற எல்லாரையும் நீங்கள் ரட்சிக்கணும்னு அவர் ஜெபம் பண்ணினா 10 மணி நேரம் முழங்காலில் நின்று அவர் போராடுகிற ஜெபத்தை கேட்டு அங்கே வருகிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கண்ணீரோடு இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை கொடுப்பாங்களாம். அப்போ ஜெபம் எத்தனை வல்லமை உள்ளது பாருங்க. ஆண்டவரே, யமயம் முதல் குமரி வரை வாழுகிற 144 கோடி ஜனங்களும் உமது அன்பை அறியணும் ஏசப்பா. அதுக்காக நான் திறப்பில் நின்று மன்றாடுகிறேன் ஏசப்பா. ரட்சிக்கிறவர் நீங்க தான், ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிக்கிறவர் நீங்க ஒருவர் தான். நீர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் உம்மிடத்தில் வரான். ஆண்டவரே, அதுக்காக நான் போராடி கேட்கிறேன், ஜெபத்திற்கு பதில் தாரும். ஆமென். வாசித்தோம், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளையே சொந்தமாக கொடுப்பேன் என்று சொன்னவர். இந்த பூமி, ஆமென், இன்றைய உலகம் 7 கண்டங்கள் உள்ளது. கிட்டத்தட்ட 270க்கு மேற்பட்ட தேசங்கள் இன்றைய உலகத்தில் இருக்கிறது. இந்த அத்தனையும் நான் சந்திப்பேன் என்று சொன்னவருக்கு இந்தியா அற்பமான ஒரு காரியம். இந்தியாவை சந்திப்பது எளிய காரியம் கர்த்தருக்கு. நீங்க ஜெபம் பண்ணா போதும், ஏசப்பா என்ன செய்வாரு? சந்திப்பார். ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22 இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா, ஆபிரகாம் சோதோம் கொமோரா அழியக்கூடாதுன்னு ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்கு. ஜெபம்னா என்ன? கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபம் பண்ணுவது. இங்க எதுக்காக ஜெபம் பண்றா? நாம் இந்தியாவுக்காக ஜெபிக்கணும். அதுபோல பிரைஸ் தி லார்ட், இவன் எதற்காக ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, சோதோம் கொமோராவை தப்புவிக்கணும், லோத்து தப்புவிக்கப்படணும், அவன் குடும்பம் தப்புவிக்கப்படணும் என்று கண்ணீரோடு கேட்கிறான். ஒரு 50 ஆத்துமா இருந்தா நீங்க சந்திப்பி அதை அழிக்காம இருப்பீங்களான்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் அழிக்க மாட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்குறான், 45 பேர் இருந்தா, அந்த ஜெபத்துக்கும் சொல்றாரு அழிக்க மாட்டேன். 40 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், 30 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், 20 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், 10 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன், 10 ஆத்துமா இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேன். ஆபிரகாம் நினைச்சிருப்பான், ஒரு 10 பேராவது இருக்காம எப்படி இருக்கும் அப்படின்னு ஜெபத்தை முடிச்சுட்டு போயிட்டான். நீங்க அந்த அதிகாரம் இப்படி முடியுது. கடைசி வசனத்தை பாருங்க. கடைசி வசனம் போடுங்க தம்பி. 18ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா போடுங்க. க்ளோரி டு கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி, ஜெபம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பின்பு அவர் போயிட்டாரு, ஆபிரகாமும் இடத்துக்கு திரும்பிட்டான். ஏன்னா 10 பேர் இருப்பாங்க,
எப்படியும் லோத்து தப்புவிக்கப்படுவான், அந்த தேசமும் தப்புன்னு நினைத்தான். ஆனால் 10 பேர் கூட அங்கே இல்லை. இந்த ஜெபம் என்ன செய்திருக்கணும்? இன்னும் நீண்டு 9 பேர் இருந்தா, ஆண்டவரே 8 பேர் 7 பேர் 6 பேர் 5 பேர் 4 பேர் 3 பேர் 2 பேர், ஒரு ஆத்துமா கூட விலையேற பெற்றது ஏசப்பா. ஒரு நீதிமானாகிய ஒரு லோத்து அங்கே இருக்கிறானே, அவன் நிமித்தம் அழிக்காம இருப்பீங்களான்னு கேட்டிருந்தா கூட கர்த்தர் கிருபை பாராட்டி இருப்பார். இப்படி பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்துக்கு உங்களை நான் அழைக்கிறேன். என் தேசம் ஆண்டவரே, இது பல மொழி பேசலாம் ஆண்டவரே, பல மாநிலங்களில் அவங்க வாழலாம். ஆனால் என் தேச ஜனங்கள், இவங்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவேன். இவங்க நரகாக்கினைக்கு போயிடக்கூடாது ஏசப்பா. நீங்கள் இல்லாமல் நித்தியமான ஆக்கினைக்கு அவங்க போயிடக்கூடாது. நீங்கள் இருக்கிற நித்தியமான ஜீவனுக்குள்ள என் தேச ஜனங்கள் வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் ஜெபிப்பேன். ஒரு அலையிலையா சொல்லுங்க ஆமென். நல்ல சத்தமாக சொல்லுங்க ஆமென். நான் ஜெபிப்பேன். இரண்டாவது, உபாகமம் 1:6 நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கானானை சுதந்தரிக்க அவங்க போகும்போது இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். 8ஆம் வசனம், தங்கி இருந்தது போதும், இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், நீங்க என்ன செய்யுங்க? போங்க. இருக்கிற இடத்துல நீங்க இருக்காம நீங்க போய் நான் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை என்ன செய்யுங்க? சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த வசனம் முடிகிறது. என்ன செய்யணுமா? போகாம ஒரு ஆத்தும அறுவடைய நீங்க பார்க்க முடியாது. ஆபிரகாமிட்ட கூட ஆண்டவர் சொன்னாரு, தேசத்தினுடைய நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நீ நடந்து திரி. தேசம் முழுவதும் நட, தெரு தெருவா நட, கிராமம் கிராமமா உன் கால் படணும். உன் கால் படுமானால் அதை நான் உனக்கு தருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த முகாமில் வந்திருக்கிற தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ உண்மையாக ஜெபிக்கிறது உண்மைன்னா ஜெபம் என்ன செய்யும் தெரியுங்களா? ஆண்டவருக்காக செயல்பட வைக்கும். ஆமே, தமிழ்நாட்டிலோ அல்லது வட மாநிலங்களுக்கோ நீங்கள் கடந்து சென்று அங்கு பிரைசலாய் மிஷன் தலைவர்களுக்கு, மிஷன் ஊழியத்தில் நான் இருக்கிறேன், அவங்கள தேசம் முழுவதும் நடந்து தெரியுங்க என்று உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு மாநிலத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அந்த மண்டலம் அந்த மாநிலத்திற்கு சென்று நடங்க. ஆமே, ஒரு 20 மாவட்டம் இருந்தா, இல்லைன்னா 30 மாவட்டம் இருந்தா, 40 மாவட்டம் இருந்தா, ஒவ்வொரு மாவட்டமாக நடந்து தெரிந்து இவங்களெல்லாம் ரட்சிங்க ஆண்டவரே, இவங்கெல்லாம் உமது அன்புக்குள்ள வரட்டும், ஜெப நடப்போங்கன்னு உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் ஒரு வேளை ஆமே ஒரு வேலை தேடிட்டு இருக்கலாம், கலெக்டர் ஆகணும்னு நீங்கள் நினைக்கலாம், இல்லைன்னா ஒரு சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் ஆகணும், நான் ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆகணும், ஏதோ ஒரு லட்சியம் உங்களுக்கு இருக்கலாம். அதை விட ஒரு பெரிய வேலை இருக்குது. என்ன வேலை தெரியுங்களா? இயேசுவை சுவிசேஷமாய் அறிவிப்பது. எல்லா வேலையை விட ஒரு தேசத்தினுடைய ஜனாதிபதியாக இருப்பதை விட பெரிய வேலை. உற்சாகமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்ல கரம் உயர்த்தி சொல்லுங்க. என்ன செய்யணுங்க? நீங்க போனா தேசத்தை சுதந்திரிச்சிடலாம். சரிதானா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவா 24 அதிகாரத்தில் யோசுவா இப்படி சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் என்ன செய்வோம்? கர்த்தரையே சேவிப்போம், ஆண்டவரையே நாங்கள் சேவிப்போம். ஆமே, ஒரு பெரிய வேலைங்க. ஒரு இந்திய தேசத்தின் ஜனாதிபதியாக இருப்பதை விட, அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் ஜனாதிபதியாக நீங்கள் இருப்பதை விட பெரிய வேலை என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பது. வாலிபனே, வாலிப மகளே, நீ ஒரு மிஷனரியாய் சொல்வது, அதை விட ஒரு பெரிய வேலை. ஆண்டவர் என்னை அழைத்து ஊழியத்தில் வச்சிருக்கிறார்னா கனத்திற்குரிய ஒரு வேலையில கர்த்தர் வச்சிருக்கிறார். மேடை அலங்கரித்திருக்கிற போதகர்களை தேவன் அழைத்து வச்சிருந்தா கனத்திற்குரிய ஒரு வேலையில கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுபோல
இன்றைக்கு ஆண்டருடைய பணியை செய்யறதுக்கு என் தேசத்தின் 144 கோடி ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன். சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி எங்கும் எருசலேம் துவங்கி சுற்றி இல்லிரிக்கும் தேசம் வரை கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்தது போல என் தேச ஜனங்களுக்கு நான் அறிவிப்பேன் என்று நீங்க தீர்மானம் பண்ணா கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நம்முடைய ட்ரினிட்டியில் பெண்கள் படிக்கிற வேதாகம கல்லூரி இருக்குது. இதில் படித்த 2 பெண்மணிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து பீகாரில் மிஷினரியாக இருக்காங்க. பல தடவை நான் பீகாருக்கு போகும்போது அவங்க பணித்தளத்தை பார்த்துருக்குறேன். 2 பெண்மணிகளாக அவங்க சென்று திருமணமாகாமல், திருமண வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து பெண்மணிகளாக தமிழ்நாட்டிலிருந்து வட மாநிலத்தில் சென்று அங்கு நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபைகளை கட்டி எழுப்பி வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பெண்ணுன்னு நினைக்காதீங்க, உங்களை கூட கர்த்தர் பயன்படுத்த முடியும். வாலிபனே, அப்போ நான் உங்களை கொண்டு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார். தமிழ்நாட்டிலிருந்து மிஷினரிகளாய் சென்ற நம்முடைய போதகர்கள் 500 பேர், 600 பேர், 300 பேர் உள்ள பெரிய சபைகளை அங்கு கட்டி ஆண்டவருக்கு நல்ல ஊழியத்தை செய்து வருகிறார்கள். உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்கள் போக ஆயத்தமா? நீங்கள் போக ஆயத்தமா? ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் முதல் பிறந்திருக்கலாம். என் குடும்பத்தில் நான் முதல் மகனாக பிறந்தேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், கர்ப்பம் திறந்து பிறக்கிற ஆமென் முதல் கனி கர்த்தருக்குரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு முதற் பிள்ளைன்னா என்ன வேலை செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் வேலை செய் மகனே, அதுக்கு தான் உன்னை பிள்ளையா பிறக்க வச்சேன், அர்ப்பணின்னு சொல்கிறார். இந்த கடைசி காலத்தில் முதல் பிள்ளைன்னு இல்லை, 2வதா பிறந்திருக்கலாம், 3வதா பிறந்திருக்கலாம், கடைக்குட்டியாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அலையிலேயே சொல்லுங்க ஆமென். தேசம் கர்த்தருடையதாக மாறும். 3வது ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் தேசம் கர்த்தருடையதாக மாறுறதுக்கு கொடுக்கணும். என்ன செய்யணும்? கொடுக்கணும். நீங்கள் எல்லாம் ஸ்பீட் த லைட் ஊழியர்களுக்கு வாகனம் வாங்கிறதுக்கு வாக்கு பண்ணீங்க, கொடுத்தீங்க, சந்தோஷம். அதுபோல் ஆமென் பெரியவங்களும் இங்கே இருக்கீங்க, டீச்சர்ஸ் இங்கே வந்திருக்கீங்க, பிரைஸ்லா சபையிலிருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஆகவே சொல்லுகிறேன், ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா ஒரு மிஷினரியை தாங்கலாம். எவ்வளோங்க? 5000 ரூபாய் மாதம் கொடுத்தா ஒரு மிஷினரியை தாங்கலாம். அல்லது ஒரு 1000 தான் உங்களுக்கு முடியும்னு வைங்களேன், அதை உங்கள் சபையின் மூலம், போதகர் மூலம் மிஷன் பணிக்கு நீங்கள் கொடுக்கலாம். வட மாநிலத்தில் உங்கள் குடும்ப சார்பில் ஒரு இடம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அல்லது ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு சிற்றாலயத்தை நீங்கள் கட்டி கொடுக்கலாம். நாசரேத்தில் இருக்கிற அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபை இதுவரை 4 ஆலயங்களை வட மாநிலங்களில் கட்டி கொடுத்துருக்கு. ஒரு சின்ன கிராமம் தான். நாசரேத் வந்திருக்கீங்களா? வந்து பாருங்கள். சரிதானா? அது ஒரு நகராட்சி அல்ல, ஒரு பெரிய இல்லைன்னா ஒரு ஸ்மால் டவுன் அப்படி சொல்லலாம். ஒரு சின்ன ஸ்மால் டவுனில் இருக்கிற நம்முடைய அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் இருக்கிற ஜனங்கள் தியாகம் பண்ணி வட மாநிலங்களில் 4 ஆலயங்களை கட்டி எல்லா மாநிலத்திலும் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற தரிசனத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்களும் அதில் இணைய கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், உங்களுக்கு ஒரு லெக்கு இருக்கும், எனக்கு எப்படியாவது எனக்கு ஒரு வீடு கட்டணும், கட்டியிருப்பீங்க. அதுபோல் இயேசுவுக்கு விரும்புங்களேன். வட மாநிலங்களில் என் தேச ஜனங்கள் ஏதோ ஒரு இடத்துல கூடி ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஆலயம் நான் கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. பொருளாதாரத்தை நீங்கள் தான் தரப்போறீங்க, நீ தர்றதில் இருந்து நான் தியாகம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லுங்கள். நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ, என் ஆண்டவர் கடனாளியாக இருக்க மாட்டார், பல மடங்காக அதை தருவார். அந்த வருஷத்தில் ஈசாக்கை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் கொடுத்தது போல கர்த்தர் பலன் அளிப்பார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்க மடியில போடுவார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க ஆமென். ஒரு சம்பவத்தோடு முடிக்கிறேன். ஒரு மாநிலத்தில் ஸ்தோத்திரம் புத்தர்கள் ஆராதனை செய்கிற ஒரு இடம். அங்கே போய் ஜெப நடைக்காக நாங்கள் கடந்து சென்றோம். அந்த ஜெப நட ஊழியத்துக்கு உள்ளே போனால் ஒரு சின்ன தம்பி
என்ன வயதுமா உங்களுக்கு? 18, 15, ரைட். இவரோட கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்க, ஒரு 13 வயது நிரம்பிய உட்காருங்க. தம்பியை பார்த்தோம், அவனுக்கு மொட்டை அடிச்சிருக்குது. எந்த ட்ரெஸ்ஸும் எப்படின்னா புத்த பிச்சுக்கள் போடுறது மாதிரி காவி துணி முற்றிலும் சுற்றி அவன் அங்கே இருக்கிறான். அந்த கோயில்லையே அவன் சுற்றி சுற்றி வர்றான். அவன்கிட்ட கேட்ட அவன் சொல்கிறான், அவங்க அப்பா அம்மா குழந்தை இல்லாமல் இருந்தாங்களாம். குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய பெரிய கோடீஸ்வரர்கள் அவர்கள், குழந்தைய புத்தருக்கு கொடுத்துருவோன்னு சொன்னாங்களாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆமென், க்ளோரி டு காட். ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தைய, ஒரே குழந்தை தான், வேற குழந்தைய அவங்களுக்கு கிடையாது. அந்த குழந்தைய அங்கே கொண்டு வந்து சின்ன வயசில் விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் சந்திக்கும் போது 13 வயது, மொட்டை அடித்து காவி துணி சுற்றி புத்தருக்குன்னே விட்டுட்டாங்க. புத்தருக்கு கூட ஆள் இருக்கு. இயேசு கேட்குறாரு, எனக்கு நீ வருவியா? எனக்கு உன்னை கொடுப்பியா? எனக்காக உன்னை கொடுப்பியா? உன் வாலிபம், உன் வாழ்நாள் எனக்காக நீ கொடுப்பியா அப்படின்னு கேட்குறார். தேசம் அவர் வசமாய் மாற ஜெபிக்கணும். அடுத்து நீங்கள் போகணும். அடுத்து தியாகம் பண்ணி என்ன செய்யணும்? கொடுக்கணும். வேகமாக துள்ளி குதித்து எழும்புங்க. எல்லாம் கண்களை மூடி. இந்த வருஷத்தில் இந்த உடுமலை மண்டலத்தில் எங்களுக்கு தந்த முகாமுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, அன்றைக்கு நீர் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தெய்வ ஜனத்தின் வசமாய் மாறிட்டு, எங்கள் தேசம் இன்னும் சந்திக்கப்படலையப்பா. இந்த தேசம் உமக்கு சொந்தமாய் மாறணுமே. பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம், தேசங்கள் எல்லாம் உமக்கு சொந்தமாயிற்று என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. எங்கள் தேசம் உமக்கு சொந்தமாக மாறணுமே ஆண்டவரே. நல்ல கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் தேசம் உலக ஜனத்தொகையில் முதலிடத்தில் இருக்குதுப்பா. கிட்டத்தட்ட 144 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் வாழுகிற என் தேசத்தை நினைத்தருளும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, வாமே ஆண்டவரே, இந்த தேசத்துக்காக ஜெபிக்க, இந்த தேசத்துக்காக செயல்பட, ஆண்டவரே கொடுக்க, மிஷினரிகளை தாங்கிறதுக்கு, ஆலயங்களை கட்டுறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நல்ல சோத்திரத்தோடு ஜோமன, கொஞ்சம் வாய் திறந்து ஜோமனணும். வாய் திறந்து என் தேசம் சந்திக்கப்படணும். ஆமென். ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாந்து தேசத்துக்காக ஜெபித்தது போல எல்லாம் சத்தம் உயர்த்தி ஜோமனுங்க. சந்திங்கப்பா, ரட்சிங்க ஆண்டவரே. என் தேச ஜனங்களுக்கு நீர் அன்பான தேவன், அவங்களுக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க. அவங்கள ரட்சிக்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்கன்னு சொல்லுங்க. கிருபை செய்யுங்கன்னு சொல்லுங்க. உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், 2 கேள்விதான் கேட்க போறேன். தேசத்துக்காக ஒவ்வொரு நாளும் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் அனுதினமும் தவறாம நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். 24 மணி நேரம் இருக்கு. கொஞ்சம் தவறாம ஒவ்வொரு நாளும் தேசத்துக்காக, என் தேசம் எப்படியாயினும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேசமாக மாறணும் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க. கரம் உயர்த்துங்க, கரம் உயர்த்துங்க. உங்க தலைக்கு மேல கரங்கள் உயர்ந்திருக்கிறத இயேசு பார்க்கிறார். இயேசு உங்க கரத்தை பார்க்கிறார். ஆண்டவரே சொல்லுங்க, இன்னும் உண்டு. உங்க இருதயத்தை நீங்க கடினப்படுத்தாம, ஆண்டவரே எவ்வளவோ நேரத்தை நான் வீணா செலவு பண்றேன், வீணா செலவு பண்ணாம ஒரு 30 நிமிடமோ அல்லது 1 மணி நேரமோ நான் ஜெபம் பண்ணுவேன். எஸ்ஸப்பா, ஒவ்வொரு மாநிலங்களுக்காக, ஜம்மு காஷ்மீருக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். ஒவ்வொரு மாநிலங்களுக்காக, ராஜஸ்தானுக்காக, டெல்லிக்காக, லடாக்குக்காக, குஜராத்திற்காக, ஆண்டவரே உத்தரப்பிரதேசத்திற்காக, மத்திய பிரதேசத்திற்காக ஜெபம் பண்ணுவேன்னு ஆண்டோட சொல்லுங்க. ஆமென். உத்தராஞ்சலுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே ஆந்திராவுக்காக, கர்நாடகாவுக்காக, மகாராஷ்டிராவுக்காக ஜெபம் பண்ணுவேன். தெலுங்கானாவுக்காக ஜெபம் பண்ணுவேன். சத்தீஸ்கருக்காக ஜெபம் பண்ணுவேன். ஒரிசாவுக்காக ஜெபம் பண்ணுவேன். பீகாருக்காக ஜெபம் பண்ணுவேன். ஜார்க்கண்டுக்காக ஜெபம் பண்ணுவேன். சிக்கிமுக்காக ஜெபம் பண்ணுவேன். திரிபுராவுக்காக ஜெபம் பண்ணுவேன். அசாமுக்காக ஜெபம் பண்ணுவேன். அருணாச்சல பிரதேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். நாகாலாந்துக்காக ஜெபம் பண்ணுவேன். மணிப்பூருக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆமென். மேகாலயாவுக்காக ஜெபம் பண்ணுவேன். எல்லா மாநிலங்களையும் நீங்க சந்திக்கணும் ஆண்டவரே.
இரண்டாவது நான் கேட்பது, ஆண்டவருடைய வேலையை செய்யறதுக்கு உங்க வாலிபத்தை கொடுக்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களுக்காக இந்த உலகத்துல இறங்கி வந்து ஜீவனை கொடுக்க இயேசு வைக்கப்படவே இல்லை. மனப்பூர்வமாக அதை செய்தார். இந்தியா இயேசுவை அறிய, இயேசுவை இந்திய தேசத்துல நடந்து தெரிந்து அறிவிக்க எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? ஏசப்பா, உம்முடைய வேலைக்கு என்ன நான் கொடுக்குறேன். என் வாழ்நாள் பரியந்தமும் உம்முடைய வேலையை நான் செய்வேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கும்போது உங்களுக்காக ஒரு விசேஷ பிரார்த்தனை நான் ஏறெடுக்க விரும்புகிறேன். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னவர் உங்க மேல வருவார், உங்களை பலப்படுத்துவார். உங்க வலது கரத்தை மாத்திரம் உயர்த்தி காட்டுங்க. முழு நேரமாக கர்த்தருக்காக என் தேசம் இயேசுவை அறியறதுக்கு என்ன கொடுக்குறேன். அரசியல்வாதிகளுக்குன்னு எத்தனையோ வாலிபர்கள் இருக்காங்க. சினிமா நடிகர்கள் நடிகைகளுக்கு பின்னால எத்தனையோ ஸ்திரீகள் இருக்காங்க. என் இயேசுவுக்காக, ஜீவனை கொடுத்து மீட்ட இயேசுவுக்காக என்ன நான் கொடுக்குறேன்? எத்தனை பேர்? அநேகருடைய கரங்களை பார்க்குறேன். தலைக்கு மேலே உங்க கரங்கள் உயரட்டும். தலைக்கு மேலாக இயேசு உங்க கரத்தை பார்க்குறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ போய் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுன்னு சொல்லியிருக்கீங்க. உமது வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நான் போக ஆயத்தம். ஆண்டவரே, என்னை எங்கே நீங்கள் கொண்டு சென்றா கூட அந்த இடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்க உமது ஊழியத்தை நான் செய்கிறதுக்கு ஆயத்தம். எத்தனையோ மிஷினரிகள் மேற்கத்திய நாடுகளிலிருந்து இங்கே வந்து ஊழியம் செய்தாங்களே ஆண்டவரே. ஒரு வில்லியன் ரிங்கல்டர்பே வந்து ஊழியம் செய்தாரே, ஒரு மெர்காசிஸ் வந்து ஊழியம் செய்தாரே, ஒரு ராபர்ட் டி நோபலி வந்து ஊழியம் செய்தாரே ஆண்டவரே, ஒரு ஐடாஸ் கடர் வந்து ஊழியம் செய்தாங்களே, எத்தனையோ பேர் வந்து ஊழியம் செய்தாங்களே, ஏமி கார்மைக்கால் அம்மையார் வந்து ஊழியம் செய்தாங்களே. அதுபோல என்ன அர்ப்பணிக்கிறேன். உங்க கரத்தை இயேசு பார்க்கட்டும், இயேசு பார்க்கட்டும். ஒரு விசை கூட தலைக்கு மேல உங்க கரங்கள் உயரட்டும். உயர்த்தப்பட்ட கரங்களை பார்க்கிறேன். உயர்த்தப்பட்ட கரங்களை மிஷனரியாக முழு நேர ஊழியத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். கரமுயர்த்தின ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க. எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்து ஊழியர்களாக இவங்க செல்றதுக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்த இடத்துக்கு அவங்களை கொண்டு செல்ல விரும்புகிறீரோ அந்த இடத்துக்கு கொண்டு சென்று வல்லமையாய் பயன்படுத்தும். இவர்களோடு இருந்து நீ செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கட்டும். இந்தியா கர்த்தரை அறிவதற்கு, இந்தியா ஆண்டவருடைய அன்பை கண்டுகொள்வதற்கு இந்த வாலிபர்களை, வாலிப சகோதரிகளை பயன்படுத்த போறீங்கப்பா. இன்றைக்கு ராஜரீகமான உங்களுடைய அபிஷேகத்தை இவங்க மேல நீங்க வைக்கிறீங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, ஆமென். யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிறவர் ஊழியம் செய்யறதுக்கு, ஊழியக்காரர் ஊழியக்காரிகள் மேல ஆவியை ஊற்றுகிறவர் இந்த வாலிபர்கள், வாலிப சகோதரிகள் மேல விசேஷமா வாங்க, அபிஷேகம் பண்ணுங்க, எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.